வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து அறிவிக்க வேண்டும். வைகை விவசாயிகள் திடீர் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து அறிவிக்க வேண்டும் என வைகை விவசாயிகள் இந்த தகவலை தற்சமயம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்க போறோம். தமிழகத்துல பயிர்க்கடன் தள்ளுபடி எந்த அளவுக்கு நடைமுறையில இருக்கு, யாருக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாரெல்லாம் பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்காத நபர்கள் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க அப்படியே சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில பயிர்க்கடன் தள்ளுபடி முதல் கட்டமா 50,000 தள்ளுபடி கொடுத்தாரு. அது சரியில்லை அப்படின்ட்டு மீண்டும் விவசாயிகள் போராட்டம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட தள்ளுபடியா 75,000 வரைக்கும் தள்ளுபடி கொடுத்தாரு. 75,000 ரூபாய்க்கு மேல போச்சு அப்படி கடன் வாங்கினீங்கன்னா ஒரு 35,000 தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்ட்டு இரண்டாம் கட்ட தள்ளுபடி பட்டியலை வெளியிட்டாரு. மக்கள் பாத்தீங்கன்னா இதுக்கும் அவங்க பாத்தீங்கன்னா 75,000 எங்களுக்கு போதாது, கிட்டத்தட்ட மினிமம் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 1,50,000 இருந்து 4,00,000 வரைக்கும் தள்ளுபடியை நீங்க அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. சோ இவர்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு செவிசாய்க்கிட்டு முக்கியமான முடிவுகளை வெளியிடுவாரு அப்படின்றது தெரியுங்க. தமிழகத்துல விளைச்சலால் பாதிக்கப்பட்ட பகுதி விவசாயிகள் பயிர்க்கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி செய்து வேளாண் பட்ஜெட்ல அறிவிக்க விடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா ராமநாதபுரத்துல தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் பாக்கியநாதன் இந்த தகவலை தெரிவித்தாருங்க. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது, தமிழக அரசின் தற்போதைய பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பால் சிலர் மட்டுமே பயன்பெறுவார்கள். பல ஆயிரம் விவசாயிகள் இதுல ஏமாந்து கிடக்குறாங்க. எனவே விளைச்சலுக்கு பாதிப்புக்குள்ளான பகுதி விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள் அத்தியாவசிய அவசர தேவைக்காக மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வர வேண்டும். குறிப்பாக ஒரு போகம் நெல் விளையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து மழையின்றி வறட்சியால் பயிர்க்கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் மட்டும் 80,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வரும் அக்டோபர் நவம்பர் சீசன்ல மீண்டும் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி நிலைக்கு ஆளாகியிருக்காங்க. இது போன்று தமிழகத்தில் பல லட்சம் விவசாயிகள் மழை வெள்ளம் வறட்சியால் பாதிக்கப்பட்டு மகசூல் பாதிக்கப்பட்டு இழப்பை செஞ்சிருக்காங்க. எனவே விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பயிர்க்கடனை முழுமையா தள்ளுபடி செய்யணும் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் உத்தரவிடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. சோ முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு என்ன முடிவெடுப்பாரு அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். வேளாண்மை துறை அமைச்சர்கிட்ட எல்லாத்தையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சோ கண்டிப்பா தமிழகத்துல இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது 100% நமக்கு விரைவில் இருக்கும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வந்துடும். தமிழக பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா 3ஆம் கட்ட பட்டியல வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இருந்தீங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.